செக்ல செக் நம்பர் இருக்கும் பாருங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க. அட, அது கொடுங்க. கீழே இருக்குல்ல, இந்த நம்பர் தான் செக் நம்பர். இது உங்களுக்கு செக் கொடுத்த உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர். என்னங்க பேரர் செக்கா? இதுக்கு எதுக்குங்க செல்லானு? இதுக்கு பின்னாடி சைன் பண்ணி கவுண்டர்ல கொடுங்க, கேஷ் கொடுப்பாங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. சரி, அது முதல்ல ஒரு பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க, எனக்கு ட்ரீட் கிடையாதா? இந்த பவி எங்க போனா? இன்னும் காணுமே. நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலான்னு பார்த்தா சீக்கிரம் வரமாட்டா போல இருக்கே. அப்புறம் லக்ஷ்மி, காசு இருக்குன்னு அதை வாங்கி இதை வாங்கி ஒரேடியா செலவழிச்சிடக்கூடாது. இப்பதான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். எப்பவுமே கொஞ்சம் காசு கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். கோயிலுக்கு கொஞ்சம் செஞ்சது போக மீதிய பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, இந்தா. எனக்கா? என்னத்த இது? பிரிச்சு பாரு. என்னது? பிரி பிரி. ட்ரெஸ்ஸா? சூப்பரா இருக்கு. புடிங்க புடிங்க. அத்தை, செம்மையா இருக்கு. செம்ம செலக்ஷன் போங்க. என் முதல் சம்பாத்தியத்துல உனக்கு gift கொடுக்கலான்னு நினைச்சேன். அதான். செம்மையா இருக்கு அத்தை. Thank you. எனக்கு இந்த gift குட்டிக்கு. இது நீங்களே அவன்கிட்ட கொடுத்துடலாம்ல அத்தை? ஏற்கனவே நான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுல என் மேல கோவமா இருக்கான். இப்ப இந்த gift அவனுக்கு கொடுத்தா அவன் இன்னும் கோவமாயிடுவான். ஆனா எனக்கு நான் சம்பாதிச்சதுல என்னோட குட்டிக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. வாங்கிட்டேன். இத நீ அவனுக்கு வாங்கின மாதிரி போய் கொடுக்கறியா? ஓகே அத்தை. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? என்ன ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற மாதிரி கேக்குற? என்னாச்சு உனக்கு? பின்ன வைஃப் ரூமுக்குள்ள வந்த அப்புறமும் அது கவனிக்காம உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருந்தா இப்படிதான் கேட்கணும். சாரி மை டியர். டேய், கையெடு. ஏன்? எடு. ஓகே, எடுத்தாச்சு. எல்லாமே உன்கிட்ட கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கு. கோவத்துல கூட என் பொண்டாட்டி அழகுதான். மாமா இன்னைக்கு ஃபுல் ரொமான்டிக் மூட்ல இருக்கேன். இந்த மாதிரி கையெடு தள்ளி போடலாம் சொல்லக்கூடாது. ஓகே? ஒரு ரொமான்டிக் மூட தூக்கி ஓரமா போடு. அதுக்கு முன்னாடி என் ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குன்னு சரியா சொல்லு பாப்போம். என்ன பெருசா இதுல வச்சிருக்க போற? மேக்கப் கிட்டு, லிப்ஸ்டிக், கேஷ், உன் கார்டு, இப்படிதான் இருக்கும். என்ன? இங்க பாரு. என்ன பவி இது? கிஃப்டா? எதுக்கு இப்ப கிஃப்ட் எல்லாம்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க காரணம்லாம் தேவையில்லை. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? கோச்சுக்காத செல்லம். சரி, இதுல என்ன இருக்கு? இதுல ஐயோ, அத்தை என்ன வாங்குனாங்கன்னு கேட்க மறந்துட்டேனே. உள்ள என்னவா இருக்கும்? பவி, உன்னதான் கேக்குறேன். உள்ள என்ன இருக்கு?
நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்து நீ அதை பிரிக்காம உள்ள என்ன இருக்குன்னு என்ன கேப்பியா? ஓ அதுக்கு நான் இதை கிஃப்ட் பேக் பண்ணாம சும்மாவே உனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கலாமே. ஓகே ஓகே. பிரிச்சு பாருடா. அப்பதான் உனக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் எனக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். உனக்கு எதுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்? அது எனக்கு நீ சர்ப்ரைஸ் ஆவறத பார்த்து சர்ப்ரைஸா சந்தோஷமா இருக்கும்னு சொல்றேன். சந்தோஷ், கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல இத பிரிச்சு பாரு. சரி. சூப்பரா இருக்குல்ல? ஆஹா சூப்பர். பவி, இந்த வாட்சோட சேர்த்து நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? திஸ் வாட்ச் கிஃப்ட் மை வைஃப்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். ரெடி? என்ன ஹரி சார், வழக்கமா பேங்க் போயிட்டு வந்தீங்கன்னா மூஞ்ச கடுகடுன்னு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்னடானா சந்தோஷமா இருக்கே, என்ன விஷயம்? மனசு சந்தோஷமா இருந்தா அது முகத்துல தெரியும் மேடி. நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்க மாதிரி அப்படின்னு பேங்க்ல நடந்துச்சு? ஒருவேளை நம்ம ஹரிஸ் கிச்சனோட பல நாள் பாக்கியெல்லாம் செட்டில் ஆயிடுச்சா? அப்படி நடக்கலாம் வாய்ப்பு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பேங்க்ல லக்ஷ்மியை பார்த்தேன். சார், கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபை பேங்க்ல பார்த்தேன், பார்க்ல பார்த்தேன்னு சொல்றதுக்கு உங்களால மட்டும்தான் சார் முடியும். இதே கம்பெனில 10 வருஷமா கேண்டீன் நடத்திட்டு இருந்தவனா நரேந்திரதாஸ், ஒரு வடநாட்டுக்காரன், இங்க டீ மாஸ்டரா இருந்தான். அப்போ அவன் டீயை குடிச்சிட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளின இதே ஆபீஸ் தான் இன்னைக்கு ஓன் டீய புகழ்ந்து தள்ளுது. நம்ம வேலையை சரியா செஞ்சா அடுத்தவங்க கண்டிப்பா புகழ்வாங்க. அப்படியா? எனக்கே சொல்லித் தரியா? ஆரம்பத்துல நானும் பால்ல தண்ணி கலக்காம தான் டீ போட்டேன். அப்ப என்னமோ நல்லாதான் இருக்கும். அதுக்குன்னு அப்படியே எப்பவும் பண்ண முடியுமா? இது வியாபாரம், சம்பாதிக்கணும். அதுக்குன்னு சில விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். நீயும் போக போக அப்படிதான் பண்ணுவ. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை அதிகமா உழைச்சி சம்பாதிக்கணும். குறுக்கு வழியில சம்பாதிக்க கூடாது.